ஹாய் ட்ரேட் ஜீனியஸ் ஸ்குவாட். உங்களுக்காக என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரேட் ஜீனியஸ் 4th இயர் சக்ஸஸ்ஃபுல் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஆகஸ்ட் 15. அதுவும் நம்மளுடைய சுதந்திர தினத்தன்று ஆரம்பித்த ஒரு இன்ஸ்டிடியூட் இன்ன வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நெக்ஸ்ட் லெவல் போய்கிட்டே இருக்கும். ஸோ அதோடைய பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் எல்லாரும் வந்து கொடுக்கணுன்னு ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பா இந்த ப்ரோக்ராமை கலந்துக்கிட்டு செலிப்ரேட் பண்ணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீம் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வந்துட்டு ஒரு பிளான் கொடுத்துருந்தோம். ஸோ என்ன பிளான் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ADUSD பை பிளான் தான். அந்த பை பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, நம்ம எப்படி தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் திங்க் பண்ணுறாங்க இது வந்து ஒரு சிக்னலா என்ன ஏது சும்மா வந்து பேக்டெஸ்ட் பண்ணி காமிக்காங்கன்னு இல்லை. ஸோ இட்ஸ் லைவ் மார்க்கெட்டில் நம்ம ப்ரெடிக்ஷன் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜீவன் வந்து இதை வச்சு ப்ராஃபிட் பண்ண முடியாது அதை வச்சு ப்ராஃபிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரோல் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அப்படிங்கிறதுக்கு ப்ராப்பரான ஸ்கில்லும் ப்ராப்பரான மைண்ட் செட் இருந்தாலுமே ப்ராஃபிட் பண்ண முடியும். அதுக்கான ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் எல்லாமே நானே காமிச்சிருக்கேன். போன வீக் ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் காமிச்சிருக்கேன். அண்ட் தென் ஒரு மாதத்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் காமிச்சிருக்கேன். எல்லாமே உங்கள் முன்னாடி நான் ரிவீல் பண்ணி தான் இருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல இந்த ட்ரேட் செட்டப்பை எடுத்துருக்க முடியுமா, எடுத்துக்கிறதுக்கு என்னென்ன ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது, நம்ம எப்படி மார்க்கெட்டை வியூ பண்ணிடணும், அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தில் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இது கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம ADUSD வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பை பிளான் கொடுத்து அதுக்கான ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்து மார்க்கெட் போயிட்டு டார்கெட் அடிச்சிச்சு. இந்த டார்கெட் எப்படி அடிச்சிச்சு, நம்ம எப்படி இந்த மார்க்கெட்டை வியூ பண்ணணும், எதனால இந்த மார்க்கெட் மேலே போச்சு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி கொடுத்த பிளான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஏரியா வரைக்கும் போகலாம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 64700 அதுலேருந்து மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் பவுனிங்க்கு போகலாம் அப்படிங்கிற அனலைஸ் பண்ணிடணும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் டிமாண்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது MBYS அப்படிங்கிறது இருக்குல்ல, இதுதான் உங்களுடைய என்ட்ரி ஏரியாவாக இருக்கலாம். அதாவது இந்த ஏரியாவை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் என்ன ஆகலாம், மேலே போகலாம். ஏன்னா இந்த ஏரியாவை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் எங்கே வரும், 50 மினிட்ஸ் உடைய சப்போர்ட் லெவலுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அங்கேருந்து மார்க்கெட் திருப்பி என்ன ஆகலாம்னா எகைன் பை ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிக்கு அதுக்கான ப்ராப்பரான செட்டப் கொடுத்துருக்கோம். இந்த ப்ராப்பரான செட்டப்பில் மார்க்கெட் பை ஆகுச்சா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், கண்டிப்பாக என்ன இருக்கு, அந்த எக்ஸ்ட்ரீம் டிமாண்டில் ப்ராப்பராக என்ன இருக்கு, எம்பாஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்து ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்து மார்க்கெட் என்ன இருக்கு, மேலே போய் டார்கெட்டை கேட். இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எடுக்கிறேன். ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச மார்க்கெட் இருக்கு. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இதை வந்து சப்போர்ட் லெவலாக வச்சோம், இதை வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக வச்சோம். பிகாஸ் ஆஃப் எப்படி இதை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக வச்சோம் அப்படின்னா மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் பேஸாக வச்சு மார்க்கெட் ட்ரெண்ட் இம்பல்ஸ் கரெக்ஷன் இம்பல்ஸ் போயிருக்கு. ஸோ இதை லாஸ்ட் ஃபிளிப் இதாக வச்சு இதை என்ன வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சரோட லோவாக வச்சுக்கிட்டோம். இந்த லோவாக மார்க்கெட் உடைக்காதது வரைக்கும் மார்க்கெட் எங்கே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு, பை ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணணும். சில இடத்துல பை ஆகிறதுக்கான சான்சஸ் வேணும் அப்படின்னா மார்க்கெட்டை ஒரு நல்ல பையிங் கன்ஃபர்மேஷன் நமக்கு தேவை. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா பை சைட் போக முடியும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் நிறைய டைம் சொல்லி கொடுத்துருக்கேன். மார்க்கெட்டில் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நிறைய டைம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு மார்க்கெட் அப் ட்ரெண்டாக இருக்கு, மார்க்கெட் என்ன ட்ரெண்டாக இருக்கு, ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டாக இருக்குங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல ஸ்விங் லோவை டாமினேட் பண்ண முடியாம மார்க்கெட் என்ன ஆகலாம், இட்ஸ் கோயிங் ஃபார் அகைன் டு த பை ஏரியா அப்படிங்கிறதுதான் இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி. ஸோ அந்த ப்ராபபிலிட்டி எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். ஸோ நிறைய டைம் இந்த ஸ்ட்ரக்சரோட கான்செப்டை நான் திருப்பி சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஃபைன் பண்ணுங்க, அந்த மார்க்கெட் அப்படிங்கிறது எந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத ரீச் அவுட் பண்ணுங்க அப்படின்னு இருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது மார்க்கெட்டில் ட்ரெண்டை யூட்டிலைஸ் பண்ணுவோம். மார்க்கெட்டில் என்ன பண்ணுவோம், ஒரு ட்ரெண்டை யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ட்ரெண்டை யூட்டிலைஸ் பண்ணும்போது மேஜர் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா டவுன். இன்னொரு ட்ரெண்ட் மேஜர் ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்ட். அப்போ எனக்கு இந்த ஏரியால இருந்து இந்த ஜோன் இருக்குல்ல ஒரு நல்ல
ரெசிஸ்டன்ஸ் ஜோன்னு சொல்லுவோம். இந்த ஜோன் என்னன்னு சொல்லலாம், ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன். மார்க்கெட் ஆனது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த லோவை உடைக்காதது வரைக்கும் மார்க்கெட் எங்க போகலாம், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு போகணும் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு ப்ராபபிலிட்டி ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் எனக்கு தேவையா, ஆமாவா இல்லையா? அந்த கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியும், அந்த இடத்துல பை ட்ரேட் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கேருந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் என்னுடைய ரேஞ்ச் ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹை. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த இம்பல்ஸ் கரெக்ஷன் கொடுத்து ரீடெஸ்ட் எடுத்துடலாம், ஃபர்ஸ்ட் சான்சஸ் இருக்கு. அப்புறம் இந்த இடத்துல இருந்து கரெக்ஷன் கொடுத்துட்டு கூட கீழே இறங்கலாம். ரெண்டாவது, மூணாவது இதை உடைச்சிட்டுனா மார்க்கெட் இதுக்கு போயிடும். ரைட்டா? ஆஃப்டர் இது பிரேக் ஆனதுக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம். இது லைவ் தானா அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் உங்களுக்கு என்ன அப்படின்னா, நான் டெலிகிராமுக்கு போய்க்கிறேன். இது நான் அனுப்புனது 7ஆம் தேதி. அதாவது நம்ம டீம் எப்போ பண்ணியிருக்காங்க, 7ஆம் தேதி காலையில 8 மணிக்கு அனுப்பியிருக்காங்க, டார்கெட் அடிச்சதுக்கு அப்புறம். ஓகேவா? அதே பிளான் எப்ப ஷேர் பண்ணாங்க, 6ஆம் தேதி காலையில என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 10 மணி போல பிளான ஷேர் பண்ணியிருக்காங்க. இங்க இருந்து என்ன ஆகலாம், மேல போகலாம், அப்படி இல்லாட்டி சப்போர்ட் லெவல்ல இருந்து மேல போகலாம். ரெண்டே இதுதான் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பா ஒரு லைவ் மார்க்கெட்டுங்கிறதுக்கான ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் நம்ம கொடுத்தாச்சு. ஆஃப்டர் தட் மார்க்கெட் கரண்டா நிக்கிற டைமிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களை ப்ரூஃப் பண்ணணும்ல. ஏன்னா நிறைய பேர் இங்க ரோல் ஓவர் ஓட்டிக்கிட்டு தான் உட்காந்துருக்காங்க. கரெக்டா மார்க்கெட் நிக்கிறது எப்போ, 6ஆம் தேதி திடீர் ஒரு 5:45 மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு, நின்றுக்கிட்டு இருக்கு. ஸோ இங்க என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணேன், எனக்கு ஒரு ப்ராபபிலிட்டி கன்ஃபர்மேஷன் கிடைச்சாதான் இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா பைப்போம். இப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா அக்ரெசிவான ஒரு கேண்டில் கிரியேட் ஆகுது. என்ன பண்ணுது, ஒரு அக்ரெசிவான கேண்டில் கிரியேட் ஆகுது. ஒரு 30 மினிட்ஸ்ல நான் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். 30 மினிட்ஸ்ல நல்லா பாருங்க, கேண்டில் இந்த கேண்டில் ஹையை உடைக்காம மார்க்கெட் கீழே அங்கிக்கிட்டே இருக்கு. லாஸ்டா கிரியேட் ஆன கேண்டில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செல் கேண்டில். ரைட்டா? இந்த ஹேங்கிங் மேன் மாதிரி இருக்குல்ல, இந்த பியர் கேண்டில். இந்த பியர் கேண்டலோடைய ஹைய எப்ப மார்க்கெட் 30 மினிட்ஸ்ல உடைக்கிறோ அப்பதான் மார்க்கெட் என்ன ஆகும்னா மேல போகும். பிகாஸ் ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சருமே அப்பதான் நடக்கும். ஃபைனலி என்ன பண்ணிருக்கு, ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. அப்போ இங்க இருந்து மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னா பைக்கான சான்சஸ் கன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு. நான் முதல்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டு என்னென்ன நடக்கிறதுக்கான விஷயம் இருக்கு அப்படின்னா, ஒன்னு இந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் கீழே இல்லதான்னு சொல்லலனா அப்படிங்கிறப்போ நான் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ நான் ட்ரேட் எடுக்கிறேன், ஒரு பை ட்ரேட் எடுக்க போறேன். இந்த இடத்துல பொசிஷனை வைக்கிறேன். ஐ ஹவ் டு லாக் த பொசிஷன். ஸ்டாப் லாஸ் இந்த லோ தான். இப்போ எனக்கு ரீடெஸ்ட் போகும்போது கம்பல்சரி 1:1 எனக்கு கேப்சர் பண்ணும். கம்பல்சரி என்னோட ரிஸ்க் ரேஷியோ 1:1 கண்டிப்பா என்ன பண்ணிடும், கேப்சர் பண்ணிடும். ஆஃப்டர் தட் ஐ கேன் மேக்கிங் த டார்கெட் வித் 1:3 போனா எனக்கு என்ன பண்ணணும், 1:1 போகும் அப்படின்னு. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ எனக்கு 1:1 போயிட்டோன்னே ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணிடுவோமா, என்ட்ரிக்கு மூவ் பண்ணிடுவோம். ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுவோம், என்ட்ரிக்கு மூவ் பண்ணிடுவேன். அப்படி இல்லையா ஸ்டாப் லாஸ் பார்ஷியல் புக் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணிடுவோம், ஆட்டோல பண்ணிடுவோம். ஏன்னா ஸ்டாப் லாஸ் அடிக்காத வரைக்கும் எனக்கு நோ ப்ராஃபிட் நோ லாஸ் இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ எனக்கு எல்லாமே உடச்சிச்சு, இந்த ஹையை வச்சிச்சு, கண்டிப்பா மார்க்கெட் எங்க போறேன், டார்கெட். ஓகேவா? இப்போ எனக்கு டார்கெட் அடிச்சிச்சு. ரைட்டா? இப்போ இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியான்னு சொன்னா இங்க இருந்து மார்க்கெட் செல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ இங்க இருந்து செல் ஆகணும் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும்னா, இப்ப கிரியேட் ஆச்சுல இந்த அப் ட்ரெண்ட் லோவை என்ன பண்ணணும், மார்க்கெட் உடைக்கணும். உடைச்சிட்டா மார்க்கெட் என்ன ஆயிடும், டோட்டலா செல் ஆயிடும். உடைக்காதது வரைக்கும் மார்க்கெட் எங்க போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்ஷன் கொடுத்துட்டு இட்ஸ் கோயிங் ஃபார் தட் பை. ஆனா இப்படி போகணும் அப்படின்னா இந்த இடம் என்ன பண்ணணும், இங்க என்ன பண்ணிருக்கணும், பிரேக் பண்ணும். இதை பிரேக் பண்ணாம இதை பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே, இதை பிரேக் பண்ணிட்டு இங்க வந்துச்சுன்னா மார்க்கெட் என்ன மேல. அப்போ என்னோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை நான் மார்க் அவுட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஏரியா ரொம்ப முக்கியம். இந்த ஏரியால அடிச்சு கீழே விழுந்துட்டா மார்க்கெட் என்ன ஆயிடும், டோட்டலா கீழே விழுந்தோம். இல்ல அப்படின்னா இந்த ஏரியா உடைச்சிட்டா இந்த இடத்துக்கு வந்து மார்க்கெட் என்ன ஆகலாம், மேல போகலாம். பிகாஸ் ஆஃப் இந்த இம்பல்ஸ் ஸ்ட்ரக்சரோடைய ஸ்விங் லோ இதுதான். அப்ப லோவை உடைக்க மார்க்கெட் எங்க சான்சஸ் இருக்கு, மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணோம்.
இப்போ இங்க என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வெயிட் பண்ணி நிதானமா பார்க்கணும். ஸோ ஃபைனலி என்ன பண்ணிருக்குன்னா இங்க வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சுமா. டோட்டலா இந்த இடத்த ஹை என்ன பண்ணிடுச்சுன்னா பிரேக் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடம்னாலே நம்மளோட இன்டர்னல் ஏரியா. ஸோ அடுத்த இது வைக்கிது, அடுத்த லோ வைக்கிது, அடுத்த ஃபிளிப் வைக்கிது. வெல் இப்போ நீங்க புரியணும். இப்போ இதை வந்து லோவா சொல்லிட்டு இருந்தோம், இந்த இடத்த உடைச்சு அந்த இடத்த வச்சு மேல போயிடுச்சு. அப்ப இது லோ. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணுங்கிறத என்ன பண்ண ஆரம்பிக்கணும், யோசிக்க ஆரம்பிக்கணும். நிறைய பேருக்கு அந்த யோசிக்கிற திறமை தாங்க கொஞ்சம் லேக் ஆகுது. வேற ஒன்றும் இல்லை, அந்த யோசிக்கிறதுல வந்து நம்ம வந்து ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டே இருக்கும். சரி சிம்பிள். இப்போ இந்த ஹையை உடைச்சிட்டு மார்க்கெட் மேலே போகணும். அப்போ இந்த இம்பல்ஸ் ரீடெஸ்ட் ஆகி மேலே போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல இந்த லோல இருந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி போகிறா, இல்ல இந்த லோவை மார்க்கெட் உடைச்சிட்டா என்ன நடக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் தேர்வு இருக்குன்னு நினைக்க கூடாது. நெக்ஸ்ட் இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்றதுக்கான சான்சஸ் இருக்குங்க நம்ம யோசிக்கணும். ஸோ மார்க்கெட்டை பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் நமக்கு புரியணும், ஏன் மார்க்கெட் இந்த மாதிரி மூமெண்டமா கொடுக்குது. ஃபர்ஸ்ட் எல்லாருமே சரி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் ஏன் இப்படி ஒரு மூமெண்டமா கொடுக்கணும், என்ன ரீசனுக்காக இப்படி ஒரு மூமெண்டமா கொடுக்கணும், என்ன ரீசன்ஸ் இங்க இருக்கு அப்படிங்கிறத யோசிக்கும் போது இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் 2 டச்சை வச்சுதான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். அப்படி டிசைட் பண்ணும்போது எனக்கு இங்க வந்து ஒரு சேனல் மாதிரி தெரியுது. நான் சேனலை வந்து ரெசிஸ்டன்ஸ் மூலமாகவும் என்னால் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ 1 2 3. ஸோ இந்த 2 டச்சை வச்சுக்கிறேன், இந்த 2 டச்சை வைக்கிறேன், பிளஸ் இந்த டச்சை வைக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு சேனல் இங்க கிரியேட் ஆகிற மாதிரி இருக்குங்கிற பட்சத்துல என்னோட சேனலை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போனேன். அப்போ என்னோட சேனலை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுதுன்னா நல்லா பாத்தீங்கன்னா எனக்கு மார்க்கெட்டோட மொமெண்டம் எப்படி தெரியுதுன்னா, இம்பல்ஸ் கலெக்ஷன் ஆகிட்டு அகைன் மார்க்கெட் என்ன ஆகலாம், இம்பல்ஸ் ஆகலான்னு சொல்லிட்டு as per the plan. ஸோ இப்படி நடக்கணும், இந்த மாதிரி நடக்கணும்னா இந்த லோவை வந்து மார்க்கெட் என்ன பண்ணணும், பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்து மார்க்கெட் என்ன பண்ணலாம், லெட்ஸ் கோ ஃபார் த பை. அப்போ இந்த லோ பிரேக் ஆனா மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்துட்டு போகலாங்கிறது நமக்கு தெரியும். அது வரைக்கும் இந்த இதை ரியாக்ட் பண்ணியே மார்க்கெட் என்ன ஆகலாம், மேலே போகலாம். ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இடத்த பாத்தீங்கன்னா மேஜரான பிரேக் அவுட்டை வச்சு இதை ஃபுல்லா நான் என்ன எடுத்துக்கிறேன்னா மொமெண்டம் ஆஃப் இம்பல்ஸ். இந்த மொமெண்டம் என்ன எடுத்துக்கிறேன், இம்பல்ஸா எடுத்துக்கிறேன். இந்த இம்பல்ஸுக்கு கரெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா நான் ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹைக்கு கரெக்ஷன் பார்ப்பேன். ஸோ ஸ்விங் லோல இருந்து நான் என்ன பண்றேன், ஸ்விங் ஹைக்கு ஒரு ப்ராப்பர் கரெக்ஷன் செக் பண்றேன். இங்க எனக்கு ஒரு ப்ராப்பர் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. பிகாஸ் ஆஃப் இங்க என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 50 to 60 ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா. அப்போ ப்ராப்பரான மொமெண்டமுக்கு கரெக்ஷன் ஏரியாவும் இருக்கு, ஆஃப்டர் தட் ஒரு சேனலுடைய என்ட்ரி ஏரியாவும் இருக்கு, அண்ட் தென் ஒரு நல்ல ஒரு ஆர்டர் பிளாக் ஏரியாவும் இருக்கு. அதை தாண்டி டிராப் பேஸ் ரேலி ஒரு நல்ல டிமாண்ட் லெவலாகவும் இருக்கு. அப்போ இந்த ஏரியா ஒரு முக்கியமான ஏரியாவா நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கன்சிடர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மொமெண்டம் ஆஃப் இம்பல்ஸுக்கு கரெக்ஷன் ஏரியா. செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு சேனலுடைய ட்ரெண்டோடைய சப்போர்ட். தேர்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு நல்ல டிமாண்ட் ஏரியா. ஃபோர்த் கன்ஃபர்மேஷன் கீழே ஒரு ஓபி லெவல் இருக்கு. ஸோ ஓபிக்கான பக்காவான பொருத்தமும் இங்க இருக்கு, இம்பேலன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்போ கண்டிப்பா மார்க்கெட் என்ன ஆகலாம்னா இந்த இடத்துல இருந்து கீழே விழணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்த உடைக்கணும். உடைச்சிட்டா கண்டிப்பா என்ன ஆகும், இந்த இடத்துல வந்துட்டு பைக்கான ப்ராபபிலிட்டி. அப்போ நான் இந்த ஏரியால பைக்காக வெயிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த இடத்துல பைக்காக வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கு எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு ப்ராப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நான் என்ன பண்ணுவேன், ஒரு நல்ல ட்ரேடை கேப்சர் பண்ண முடியும். நமக்கு ட்ரேட் கிடைச்சா இருப்பேன். சப்போஸ் இங்கேயே கிடைச்சா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா இருப்பேன். ஆனா அதுக்கான ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் தேவை. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ அப்போ we will wait in the market, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அவசரப்படக்கூடாது. எஸ் ஃபைனலி நான் சொன்ன மாதிரி இங்கே என்னாச்சு, ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துச்சு, ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துச்சு. அப்போ மார்க்கெட் என்ன ஆக சான்சஸ் இருக்கு, இந்த இடத்துல இருந்து பை ஆக சான்சஸ் இருக்கு. அப்போ அந்த பைக்காக என்ன பண்ணுவோம், கண்டிப்பா வெயிட் பண்ணுவோமா. சி இந்த இடத்துல நல்ல ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டு இந்த பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே தான் ரோல் ஓவர் ஆச்சு. இந்த ஜோனை பாருங்க, இந்த ட்ரெண்ட் பாருங்க, ப்ராப்பராக ரியாக்ட் ஆகி நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் எங்க கிடைச்சிச்சு அப்படின்னா உடனே அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். நோ,
இந்த இடத்துல தான் as per the trade genius ஓட ஸ்டூடெண்ட் ட்ரேட் எடுப்பாங்க. ஓகேவா? ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் ஸோ பேஸ் த என்ட்ரி, பேஸ் த ஸ்டாப் லாஸ் 1:2 பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் 1:1. பட் இந்த ட்ரேட் நான் எடுக்கல. ஆக்சுவலி இந்த ட்ரேட் கிடைச்ச டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரேட் கிடைச்ச டைமிங் என்னது, காலையில் என்ன இருக்கு, இந்த ட்ரேட் கிடைச்சிருக்கு. பட் as per the analysis, as per the rule, மார்க்கெட் என்ன இருக்குன்னா மேலே போயிருக்கு. இதை நான் எஜுகேஷனுக்காக தான் சொல்கிறேன். நான் இங்கே ட்ரேட் எடுத்தேன்னு சொல்லுவேன், எடுக்கலைன்னா எடுக்கலை. ஸோ இது என்னோட உண்மை தன்மைக்காக நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இந்த ட்ரேட் நான் எடுக்கல காலையில் 6 மணிக்கு. ஆனால் சூப்பரான பிளான். ஆனால் நம்மளோட ஒரு ஸ்டூடெண்ட் இந்த ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட்டும் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தாப்ல. பட் ஒரு சூப்பரான பிளான். மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, சூப்பராக போயிட்டு நேர்டன் டார்கெட்டை ரீச் பண்ணுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல டார்கெட் நேற்று ஃபுல்லாகவே மார்க்கெட் என்ன ஆயிடுச்சுன்னா அப் ட்ரெண்ட்லேயே இருந்து ஃபைனலி இட்ஸ் வில் பி ஹிட்டிங் த டார்கெட். ரைட்டா? ஸோ அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மார்க்கெட்டில் எப்படி சர்வே பண்ணணும், என்ன மாதிரிலாம் சர்வே பண்ணணும். நிறைய பேருக்கு வந்து தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, நான் எல்லா இடத்துலையும் ட்ரேட் எடுக்க போகிறேன், எல்லா இடத்துலையும் இருக்கேன். சரி, எனக்கு தேவை ஒரு மல்டி கன்ஃபர்மேஷன். இந்த இடத்துக்கு ஏன் வருது, எதுக்காக வருது, என்ன ரீசனுக்காக வருது, எதனால நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும், எதுக்காக இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுதான் அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணணும், டிராவல் பண்ணணும். அதை விட்டுட்டு நான் எல்லா இடத்துலையும் ட்ரேடை நோக்கி ஓடணும்னு ஒரு, எனக்கு தேவை இந்த இடத்துல இவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்கு நான் எடுக்கிறேன், இவ்வளோ ப்ராபபிலிட்டி இல்லை அப்படின்னா நான் இந்த ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் இங்கே ட்ரேட் எடுத்ததாக இருக்கணும், அதே ப்ராபபிலிட்டி தான் இங்கே ட்ரேட் எடுத்ததுமே என்ன ஒரு ப்ராப்பர் ப்ராபபிலிட்டி தான். ஏன்னா மார்க்கெட் இங்கே போகணுங்கிறது கட்டாயம், மார்க்கெட்டு இந்த இடத்துல போகணுங்கிறது கட்டாயம். அப்போ இந்த லோ வரைக்காத வரைக்கும் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த லோல எனக்கு ஒரு பைக்கான ப்ராபபிலிட்டி இன்டர்நேஷனல் ஷிஃப்ட் நடக்குதாங்கிறத நான் பார்க்கணும். இவ்வளோ விஷயத்த பார்த்து தான் ஒரு இடத்துல நான் ட்ரேட் எடுக்கணும்னா, எஸ் கண்டிப்பாக அப்படி பார்த்து ட்ரேட் எடுத்தனா வித்தின் த 2 days யூ ஹேவ் டு மேக்கிங் த ப்ராஃபிட் ஆஃப் 6%. ஓகேக்கா, நீங்கள் ட்ரேட் எடுக்கல, நான் என்ன சொன்னேன், வீக்லி டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு போடும்னு தோணுச்சு, ஸோ நான் ட்ரேட் எடுக்கலை. ஓகேவா? பட் as per analysis it will be working fine. பட் நான் எடுத்தேன்னா ஒரு 6%. பட் எனக்கு போடும், மார்க்கெட்டில் போடும்னு ஃபர்ஸ்ட் நினைக்கணும். ஸோ எனக்கு என்ன வீக்லி டார்கெட் கிட்டத்தட்ட ஒரு 4.5% எனக்கு வந்துச்சுங்கிறப்போ அடுத்த வீக் மார்க்கெட் எங்கேயும் போகல, ஒரு நல்ல ட்ரேட் கிடைக்கும் போது நான் எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஏன்னா மந்த்லி டார்கெட்டே எனக்கு 10% தான். ஒரு வீக்லேயே நான் கிட்டத்தட்ட ஒரு 4.5 எடுத்துட்டேன். ஓகேவா? இன்னும் 3 வீக்ஸ் இருக்கு. ஸோ நல்ல ட்ரேட்ஸாக பார்த்துப்போம். ஸோ இதே மாதிரி தான் மார்க்கெட்டோட இன்டி ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கணுமே தவிர எல்லாம் ஓடி போயிட்டு மார்க்கெட் போகிற டைரக்ஷன்லாம் பையாக எடுத்து போயிடு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தான் மார்க்கெட். ஏன் மார்க்கெட் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணுது, என்ன ரீசனுக்காக மார்க்கெட் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணுது, இதை புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகலாம். நீங்கள் அண்டில் பாய்.